ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு உலக ஜோதிட தினம். உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஜோதிடர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சனி, சுக்கிரன் இந்த சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல சற்று மனதில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வதோ அல்லது புத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலய வழிபாடோ இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று வருமானங்கள் அதிகரிக்கும். இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல உகந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் தன அம்சங்கள் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் இவர்கள் மகாலட்சுமியை வணங்கலாம். குபேர பூஜை செய்வதோ அல்லது மகாலட்சுமியினுடைய வழிபாடோ ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இவர்கள் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி அடையலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவும் இருக்கும். இவர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இவர்களுக்கு சாதகமாக முடிவடையும். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று பணியிடத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி சாதகமான நாளாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், சனியின் சஞ்சாரம் சற்று குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்து சிவனை வணங்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் கணவன் மனைவியினால் வரலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் இன்று பலு அதிகமாகவே இருக்கும். இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலய வழிபாடும் குபேரனையும் வணங்கினால் கடன் பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீர சற்று இவர்களினுடைய குலதெய்வத்தை வணங்கினாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வருமானங்கள் வரக்கூடிய வழி பிறக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் இன்று குடும்பத்தில் வந்து போகலாம். மனைவி இடத்தில் சற்று நிதானமாக பேசுவதனால் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இவர்கள் இன்றைய நாளில் மனம் அமைதி பெற நவகிரகங்களுக்கு வழிபாடுகள் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். குடும்பக்காரக்கன் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை இன்று நீங்கள் தவிர்க்கலாம். இன்று வழக்கு விசாரணை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கும் அலுவலக வேலைகளில் புதிய பொறுப்புகள் உண்டாகும். இந்த பொறுப்புகள் உங்களுக்கு சற்று
பாரமாகவே அமையலாம். மகர ராசி அன்பர்கள் இன்று மற்றவர்களிடத்தில் ஆலோசனைகள் பெறுவதோ அல்லது மற்றவர்களை பற்றி நினைப்பதையோ சற்று ஒதுக்கி வைத்தால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இவர்கள் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு பயம் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன குழப்பங்கள் அகலும். மீனராசி நேயர்களுக்கு 5 குடைய சந்திர பகவானும் ராசியிலேயே இருப்பதனால் பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம். 4ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்கள் இன்று புதிய கடனை தவிர்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கருக்குடி கிராமம். இது முசிறி தாலுகால அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில். கைலாசநாதர் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான். இங்க இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் கருணாகரவல்லி அப்படிங்கிற திருநாமம். இது ஒரு அழகான ஒரு திருக்கோவில். இங்க என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலய வழிபாட்டை செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. ரேவதி நட்சத்திரத்தன்று மற்ற நட்சத்திரக்காரர்களும் இங்க சென்று வழிபாடு செய்யலாம். இந்த 27 நட்சத்திரமுமே இங்க அம்பாளை வழிபட்டதாக ஒரு ஐதீகம். கருணாகரவல்லி அப்படிங்கிற திருநாமம் அவங்களுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த 27 நட்சத்திரங்களும் வழிபட்டதுனாலதானாம். மத்த நட்சத்திர ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலய வழிபாட்டை ரேவதி நட்சத்திரத்தன்று 27 ரவிக்கை துணியோ இல்லை 27 இனிப்பு வகைகளோ 27 வகை பழங்களோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் 27 என்ற எண்ணிக்கையில அம்பாளுக்கோ ஈஸ்வரனுக்கோ அதை நைவேத்தியம் பண்ணி அங்க வர்ற நபர்களுக்கு அந்த 27ஐயும் கொடுக்க வேண்டும். அந்த ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்ல பிற நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னு சொல்றாங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு 12 நிமிடம் முன்ன, அப்போ ரேவதி நட்சத்திரம் முடிய போறது, அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறது இல்லையா? இந்த மாதிரி 27 வகையிலான பூவோ கனி வகைகள், இனிப்பு வகைகள், ரவிக்கை துணி இந்த மாதிரி வச்சு நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு 12 நிமிடங்கள் முன்னாடி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யணுமா. இதுதான் அங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட். இதை நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது மாதிரிதான் நீங்க அங்க போய் வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. இது இந்த கோவில் யாரு கட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லிமலையில் இருந்த உவரி மன்னர், இவர் தான் வல்வில் ஓரி அப்படின்னு இருந்தார் இல்லையா, அவர் தான் இந்த ஆலயத்தை 1212ஆம் ஆண்டு கட்டினதாக ஒரு புராண வரலாறு சொல்லுது. அசோக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. இன்றும் இந்த அசோக நட்சத்திரம் இந்த ஆலயத்திற்கு கீழே சுத்திக்கிட்டே இருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போய், அதுவும் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இன்னைக்கும் ஈஸ்வரனையும் அம்பிகையும் வழிபாடு செய்து பூஜைகள் செய்யறாங்களாம். சந்திரன் இந்த 27 நட்சத்திரத்தையும் கூட்டிட்டு வராராம். ஒரு சில நாட்கள் அவர் என்ன பண்ணுவாராம், சந்திரன் ரேவதி நட்சத்திரம், அதாவது நட்சத்திரத்தினுடைய முடிவான 27வது நட்சத்திரமான ரேவதியையும் நட்சத்திரத்தின் துவக்கமான அஸ்வினி, இவங்க 2 பேரையும் இந்த சந்திர பகவான் கூட்டிட்டு இங்க ஈஸ்வரனையும் அம்பாளையும் அவர் இன்றளவும் பூஜித்து வணங்குகிறார். இது இன்னைக்கும் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது.
இந்த ஆலயம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஆலயமாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா, கார் அப்படின்னாலே நமக்கு மேகங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேகங்கள் வந்து இங்க சுவாமியை வணங்குவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில எப்ப வருதோ, இல்ல ரேவதி நட்சத்திரத்தன்றோ விவசாயிகள் போய் வழிபட்டால் அவங்களுக்கு மழை வருவதற்கான ஒரு அதி அற்புதமான ஆலயமாகவும் இது இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக விவசாயிகள் மட்டுமல்ல, மழை இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ கார்கால மேகங்களை உருவாக்கி அந்த மழைகளை வர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஈசனுக்கு உண்டு, கைலாசநாதருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆலயத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் கண்டிப்பாக மழை வருவதற்கான ஒரு சக்தி இந்த ஆலயத்தில் இன்றளவும் உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், மற்ற நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தன்று அந்த ஆலயம் சென்று நம்ம கைலாசநாதர் மற்றும் கருணாகரவல்லியை வணங்கினால் நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்வில் கண்டிப்பாக நமக்கு வளம் வரும். ஆனா அது எப்படி போகணும்னா, ரேவதி நட்சத்திரம் முடியக்கூடிய ஒரு காலம், அஸ்வினி பிறக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ அஸ்வினி பிறக்கிறதுக்கு 12 நிமிடம் முன்னதாக ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யணும். ஸோ இதை நீங்க வந்து மறக்காமல் மனசுல வச்சுட்டு போய் 27 வகைரால ஏதாவது ஒன்று அங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் உங்களினுடைய கோரிக்கைகள், உங்களினுடைய கடன் பிரச்சனைகள், அப்புறம் நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திற்கான ஒரு அழகான திருத்தலத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.